Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சிட்டி பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது அண்ணாமலையாருக்கு நைவேத்தியமாக செய்கிறதுக்கு அவல் பொரி. தீபத்தன்னைக்கு என்னென்னா இந்த அவல் பொரி ரொம்ப ஃபேமஸ். அதாவது எல்லாருமே என்னென்னா நைவேத்தியமாக செய்கிறதுக்கு இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி அவல் பொரி எப்படி செய்ய போகிறோம்னா இதுக்கு ஒரு தேங்காய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது கூட வெல்லம் தான் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை அவல் பொரி எப்படி செய்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். அவல் பொரிங்கிறது இதுதான். 3 கப் அளவுக்கு அவல் பொரி எடுத்துக்கலாம். மூணு கப் அவல் பொரிக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது மட்டும் இல்லை, பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இந்த மூணுமே அதாவது இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது தான். இது ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அது இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட சுக்கு, ஏலப்பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதையே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாகு வெல்லத்தை நல்லா காய்ச்சிட்டு ஆட் பண்ணணும். 3 கப் அவல் பொரிக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம அவல் பொரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொரி நல்லா கிறிஸ்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்னென்னா ரொம்ப நேரம் வைக்க முடியாது. அதனால் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா வறுத்துட்டு செஞ்சால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா தொட்டு பார்த்தா நல்லா மொறுமொறுன்னு அப்படியே இதாகணும். இன்னும் ஆகலை. இது நான் போகிறதுக்கு முன்னாடியே என்னென்னா முறை இருந்துச்சுன்னா முறத்தில் அந்த பொடி பொடியாக கொஞ்சம் அழுக்கோடு இருக்கும். அதை நல்லா ஒரு டைம் புடைச்சி எடுத்துடுங்க. அவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ மாற்றிக்கலாம். அடுத்து வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக சூடானாலே போதும். இப்போ தேங்காயை நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஈரப்பதம் போயிடுச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு இது என்னென்னா குழம்பு மாதிரி வரணும். அதாவது ஒரு சின்ன பவுலில் நம்ம தண்ணியில் அதை ஊற்றினா உருண்டை மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். அந்த பதம் எடுக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கொதித்து குழம்பு மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஊற்றணுன்னா, இந்த தண்ணியில் ஊற்றணுன்னா அது என்னென்னா அப்படியே நிற்கணும். உருண்டை மாதிரி வந்ததுன்னா அந்த பதம் கரெக்டான பதம். அதுக்கப்புறம் நம்ம அவல் பொரியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா நுர கட்டி வரும். அப்படியே இன்னும் நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது. பொங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணியில் இப்போ தான் நிற்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே உருட்டி பார்க்கலாம். இன்னுமே உருட்ட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம். இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை கீழே ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இந்த பதம் ஓகே. இப்படியே கீழே நின்னாலே போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அவல் பொரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஏலக்காய் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சுக்கு 1/4 டீஸ்பூன், வேர்க்கடலையை அப்படியே உடச்சி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை, தேங்காய், ஒரு சிலருக்கு முந்திரி பிடிக்குன்னா முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவல் பொரி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும். உங்களுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இது கரெக்டான அளவில் நம்ம எடுத்துருக்குறோம். அதாவது 3க்கு 1. ஒரு சிலர் உருண்டை பிடிப்பாங்க. நம்ம உருண்டை பிடிக்கிறது நம்மளுடைய இது தான்.
எல்லா வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணியாச்சு. சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு பிடிக்க முடியாது. கொஞ்சம் லைட்டாக ஆறுனோனையும் பிடிச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கவே முடியாது. இது வந்து நல்லா வெள்ளத்தை வந்து எடுத்துரும். நம்ம அப்படியே வந்து நைவேத்தியமும் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கார்த்திகை அவல் பொரி ரெடி. கார்த்திகை அவல் பொரி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். படைகொண்டார் நெஞ்சம் போல் நன்றுக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். ஒன்றன் உடலை சுவையாக உண்டவரின் மனம் கொலை கருவியை ஏந்தினவரது நெஞ்சத்தைப் போல பிற உயிர்க்கு அருள் செய்தலை பற்றியே நினையாது.